எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். சார் ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார், ஒரே லைன். இல்ல போதும். பேச விடாமல் தடுத்ததால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சபாநாயகரிடம் கெஞ்சியுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இழப்புகளை குறைத்து அதற்கான திட்டங்களை முன்னெடுத்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். சார் ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார், ஒரே லைன். இல்ல போதுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதுங்க. you should have some compassion on இது என்ன நடக்குதுன்னு பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. இதுங்க திருப்பி இப்பதான் சிறப்பு திட்டத்துறைக்கு அவர் போனா எப்ப முடிக்கிறது? அது உட்காருங்க. சொல்லிட்டோம். இல்ல மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லிட்டேன். உங்களை அனுப்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நன்றி சொல்லி முடிங்க. நீங்க முடிங்க. உட்காருங்க. ஒரே வரி இறுதியாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின் வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின் வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என்பதை மட்டும் இந்த பேரவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது திராவிட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.